நீ என்னடிமா உலகத்தை நினச்சிட்டு இருக்கிறியா? இந்த பாவப்பட்டவங்க நடுவில் நீங்களும் வந்து மாட்டிட்டீங்கன்னு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்ல. அதே மாதிரி ரோட்டில் சுற்றுற இதுகளுக்கும் கடவுள் ஏதோ ஒரு வழியில் தண்ணி சாப்பாடு தருவார். நான் அதை நினச்சி கூட ஃபீல் பண்ணிக்கிறேன் ரோசி. உனக்காக நான் வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். அதுக்கெல்லாம் பாரு, ட்ரைனேஜ் தண்ணியே குடிக்குது. சாரி, இது என்ன டிச்சு தண்ணி, ரெண்டும் ஒன்று தான். டிச்சு தண்ணியே குடிக்குதுடி பாவம். அன்றைக்கி ஒரு நாய்க்குட்டி பாவமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கிறது? கையில் தண்ணியும் இல்லை, பக்கத்தில் கடையும் இல்லை. நான் என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். உலகம் இப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கு வந்து பிஸ்லரி அவனுக்கு சாகும்போது கூட தண்ணி அடிக்கூடாது. சாகும்போது எல்லாம் ஃபீல் பண்ணுவானுங்கடி. அந்த கடைசி செகண்ட் எனக்கு தெரியல. முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். நானும் செத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேக்கு நான் இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோ. என்ன ரோசிமா? ஆனால் ஒன்று, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் அந்த சாகிற 2 செகண்டு மாவளை இத்தனை ஆட்டம் ஆடுனியே, அப்போ வரும் முன்னால் யமதர்ம ராஜா ஒரு கைத்து வச்சுட்டு சூப்பராக. என்ன ஐயோ, இதில் நம்ப முடியாது. மேல் லோகத்துலேயும் போய் இவர் அங்கேயும் போய் ஏதாவது ஃப்ராடு பண்ணுவானுங்க. ஆனால் அங்கே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் தீயாமா, ஒரு பக்கம் சொர்க்கமாமா. தப்பை திருத்திட்டு வாழ்கிறனால சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோ. இருந்தாலுமே இந்த மாதிரி பாவம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பூமியிலே திருந்தி வாழ்ந்துட்டானுங்கன்னா அவன் நல்ல இடத்துக்கு போவானுங்க. செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டோ, ஒரு கோயிலில் போயோ, இல்லையா, இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் யார் வசியமா போய் அவங்க கோயிலில் உட்காந்துட்டு இந்த சாமியார்கிட்ட போகாமல் அவனுக்கிட்ட என்ன கேட்பாங்க? இதுக்கு என்னமோ செய்வாங்களேடி, அதுக்கு பேர் என்ன? பரிகாரம். இந்த பரிகாரங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறேன் நான். வாழ்க்கையில் பரிகாரம் தேடுறாங்களாம். பரிகாரம் தேடக்கூடாது. செஞ்ச பாவத்துக்கு செஞ்ச தப்பை நினச்சி திருந்தி வாழ்ந்து அதுக்குண்டான ஒரு நல்வழியை தேடிக்கணுமே ஒழிய சாமிக்கு போய் பரிகாரம் செய்கிறது. நான் இவ்வளோ தப்பு பண்ணுவேன், உனக்கு இவ்வளோ ஓடுவேன். அட கடவுளே வேண்டி ரசிமா டொக்க என்ன பண்ணலாம் சொல்லு? உன்னோட சிலை இருக்குது கோயிலில், கால பைரவர்னு கற்சிலையாக இருக்குது ஒரு நாய்க்குட்டி. அது எந்த சாமி வாகனம்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னையும் வழிபடுறாங்க. ஆனால் நான் உன்னை வளர்த்திட்டே இருக்கிறேனே டெய்லியும். அவங்களாவது ஒரு கற்சிலைக்கு மாலை போட்டு பண்ணுறாங்க ஒரு இதில். அதில் உன்னோட சக்தியெல்லாம் இருக்குமாடி ரோசி? அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒன்று பாப்போடா. நல்லது நடக்கட்டும் ரோசி, நல்லதே நடக்கட்டும். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். இந்த கெட்ட புத்தி கேடுகட்ட காலத்தை பற்றி கேடுகட்ட காலத்தில் இருக்கிறானுங்க, அவனுக்கு தான். சைக்கிளில் போகிறவனுக்கு ஆசை வந்துடுது, என்னது டிவிஎஸ் வாங்கலான்னு. டிவிஎஸ்ஸில் போகிறவனுக்கு வந்துடுது ஸ்கூட்டி வாங்கலான்னு. ஸ்கூட்டியில் போகிறவனுக்கு ஆசை இருக்குது. இப்போனா ராயல் ஃபீல்டா அது வாங்கலான்னு. அப்புறம் காரு பங்களா, என்னது இது? இருக்கிற வரைக்கும் பாவத்தில் சம்பாதிச்சுட்டு பாவத்திலே போவானுங்க அவனுக்கெல்லாம். சம்பாதிச்சு எத்தனையோ பேர் உயர்ந்தவங்க இருக்காங்கடி ரோசிமா. உழைச்சி சம்பாதிச்சு 4 பேத்துக்கு நல்லது செஞ்சு அப்படி போகிறவங்க எத்தனையோ நல்லவங்களாம் இருக்காங்க. இந்த திருடி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணுறனால சும்மா அவங்கள தான் குறி வச்சு இந்த இயற்கை தாக்கணும், மற்றவங்களெல்லாம் விட்டுறணும். பாவம் எத்தனை குழந்தைகள்லாம் அதுக்கு பாவம், அதுக்கு என்ன பாவம் கூட பண்ணாத குழந்தைங்க அதுகளே எல்லாம் இது பண்ணுறது என்னென்னமோ பண்ணி தொலைக்கிறானுங்க. உலகம் அப்படி போகுது. சரியா? நான் கதை சொல்கிறேன், நீ இதான் ரியாலிட்டி இப்போ தான் உலகத்தில். நீ கால் மேலே கால் போட்டு கூட நான் சொல்கிற கதையை கேட்டுட்ருக்கே. நீ இல்லை ஏரசிமா கதை நல்லா இருக்கா? நீ மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படுறியா? தயவு செஞ்சு அப்படி நினச்சிடாத. இப்படியே இரு இந்த மாதிரி. சரியா? அடுத்த ஜென்மனாலும் மனுஷ ஜென்மம் வேண்டாம். டிங்கு டிக்கு 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 டிக்கு
செய்கிற தப்பை இந்த ஜென்மில் திருந்தி வாழணும். அவன் மனுஷன், அவனுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும். செய்கிற தப்பை பண்ணுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவனுக்கு பன்னு கூட கிடைக்காது. சரியா? சரி வா, உனக்கு நாளைக்கு ரெஸ்க்கு முடிஞ்சுது. சரியா? ஏதோ மத்தியானம் ஏதோ ஒரு ரூம் புக்கிங் ஆச்சல்லடி. சரியாம்மா போகலாமா? வாடி, டைம் ஆச்சு வா. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி எல்லாம் வேலை, நேற்றே கோலம் போட்டு அத்தனை வேலை. வாடிம்மா போகலாம். வா எந்திரிச்சு வா போகலாம். போடிம்மா, வா 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 வா, டைம் ஆச்சு வா வா. ஓகேல வாடி, கீழே வா. வரேன் நில்லு வரேன்.